வணக்கம். இந்த காணொளி மூலம் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் என்னன்னா, இதுவரைக்கும் ஆண்கள் எதிர்கொள்கிற செக்ஷுவல் டிஸ்ஃபங்க்ஷன் சம்பந்தமான பிரச்சனைகளை பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு வஜினிஸ்மஸ்ங்கிற ஒரு காமனான கண்டிஷனை பற்றி இந்த வீடியோவில் இன்றைக்கி சொல்ல போகிறேன். வஜினிஸ்மஸ்னால் என்ன அப்படின்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். இதுக்கு இன்னொரு இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு பேர் கொடுத்துருக்குறாங்க, ஜிபிபிடி, அதாவது ஜெனிட்டோ பெல்விக் பெயின் பெனட்ரேஷன் டிஸார்டர்னு பேர். இது ஏன் இந்த பேர் இப்படி கொடுத்துருக்காங்கன்னா, இது ஒரு சைக்கோசோமேட்டிக் ப்ராப்ளம், அதாவது உளவியல் சம்பந்தமான ஒரு ப்ராப்ளங்கிறதுனால இந்த லேட்டஸ்ட்டாக இந்த பேரை கொடுத்துருக்குறாங்க. வஜினிஸ்மஸும் இதுவும் ஒன்று தான். இப்போ வஜினிஸ்மஸ்னால் என்ன? பெண்கள் காமனாக அதாவது கல்யாணம் ஆகி முதல் இரவில் ஃபஸ்ட்டு என்கவுண்டர் பண்ணுற ஒரு காமனான ப்ராப்ளம் எதுனா வஜினிஸ்மஸ். வஜினிஸ்மஸ்னால் என்னன்னு ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். வஜினிஸ்மஸ்னால் இப்போ ஆண் பெண் உறுப்பில் ஆண் உறுப்பை நுழைக்கும் பொழுது அந்த பெண் அவருடைய நாலேஜ் இல்லாமலே, அதாவது விருப்பத்திற்கு மாறாக, அதாவது உண்மையிலேயே பயத்தினால அந்த பெண் உறுப்பை சுருக்கி டைட்டாக வச்சுக்கிட்டு பெனட்ரேட் பண்ணுறதுக்கு அவாய்ட் பண்ணிடுவாங்க. இன்னும் சுருக்கமாக சொல்லணும்னா, அதாவது கண்ட்ராக்ஷன் ஆஃப் தி மஸ்குலேச்சர் ஆஃப் தி அவுட்டர் தேர்ட் ஆஃப் தி வஜைனா. பெண் உறுப்பில் அவுட்டர், அதாவது 1.25 இன்ச்சு தூரம் நல்லா இறுக்கமாக டைட்டாக வச்சுக்குவாங்க. அது அவங்க விருப்பத்தின் பேரில் நடக்கிறதில்ல, அவங்க நாலேஜ் இல்லாமலே நடக்கும். அதாவது ஃபியர் ஆஃப் பெயின், வலி வந்துடுமோ அப்படின்னு ஒரு பயத்து உணர்வினாலேயே அதை சுருக்கி தசையை இறுக்கமாக வச்சுக்கிட்டாங்கன்னா ஆணால் பெனட்ரேட் பண்ணி உடலுறவு கொள்ள முடியாது. அடுத்தது, இந்த ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு மெயினாக என்ன ப்ராப்ளம் வருது அப்படின்னாக்க, அன்கன்சியூமேட்டட் மேரேஜ். அதாவது இந்த கண்டிஷனில் இருக்கிறவங்க கப்புள்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, உடலுறவு இல்லாத ஒரு திருமண வாழ்க்கைக்கு தள்ளப்படுறாங்க. இந்த உடலுறவு இல்லாத திருமண வாழ்க்கை என்னத்தில் போய் முடியும்? நாளடைவில் குழந்தையின்மையில் போய் முடிஞ்சிடும், இன்ஃபெர்டிலிட்டி. ஸோ இந்த பாப்புலேஷன், அதாவது வேர்ல்டு பாப்புலேஷன் எடுத்தால் 7% மேரிட் கப்புள்ஸில் இந்த ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அடுத்தது இது சைக்கோசோமேட்டிக் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, மனசு சம்மந்தப்பட்டது, உளவியல் சம்மந்தப்பட்டது. அதாவது ஃபிசிக்கலாக ஒன்றும் இல்லை, ஆனால் பயத்தினால இந்த ஃபீலிங்கை அவங்க மைண்டில் வச்சுக்கிட்டு அவாய்ட் பண்ணிடுவாங்க. சரி சார், இது எப்படி வருது, என்னென்ன காரணத்தினால வருது அப்படின்னு ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு சைக்காலஜிக்கல், அதாவது என்னென்ன ப்ரீடிஸ்போசிங் ஃபேக்டர்ஸ் இதை உண்டு பண்ணுது பெண்களுக்கு அப்படின்னா, நம்ம சொசைட்டி செக்ஸை லேக் ஆஃப் செக்ஸ் எஜுகேஷன் இருக்கிறதுனால என்ன முறையில் பெண்கள் வளர்க்கப்படுறாங்க, அதாவது அடலசன்ட் ஏஜ் வரலிக்குமேனா செக்ஸை பற்றி ஒரு தவறான எண்ணம், அதாவது என்னென்னா மிஸ்கன்செப்ஷன். அதாவது இது ஒரு டர்ட்டி, ஒரு சின்ஃபுல், ஒரு சேம்ஃபுல், அதாவது செக்ஸுங்கிறதே ஒரு கீழ்த்தரமானது, ஆபாசமானது, அசிங்கமானது, பாவமானது, இப்படியே மனசுக்குள்ளார புகுத்திடுறோம். அவங்களுக்கு ஒரு செக்ஸ் நாலேஜே இல்லாத வளர்த்துடுறோம். அதாவது அவங்களுக்கு ஒரு நேச்சுரலாக ஒரு ப்ரொடெக்டிவ் ரிஃப்ளெக்ஸ் இருக்கும், பெயின் வருமோ அப்படின்னு ஒரு ப்ரொடெக்டிவ் ரிஃப்ளெக்ஸ் தான் இந்த வஜினிஸ்மஸ்க்கு காரணம். இது என்னென்னா, மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த சொசைட்டி இது மாதிரி நம்ம வளர்க்கப்படுறதுனால, பெண்களை வளர்க்கறதுனால என்ன ஆகுதுன்னா, சைல்டுஹுட் செக்ஷுவல் அப்யூஸ். சின்ன வயசில் ஒரு 3rd ஸ்டாண்டர்ட் 4th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போதே செக்ஷுவலாக சைல்டுஹுட் அப்யூஸ் நடந்திருக்கும். அதை வெளியிலேயே சொல்ல மாட்டாங்க. அந்த பய உணர்வுலேருந்து மீளாதையே கல்யாணம் வரலைக்கும் போயிடும். முதலிரவில் தான் இது ரிஃப்ளெக்ட் ஆகும். இப்போ ஒரு ரீசெண்டாக ஒரு 4 மந்த்ஸ்க்கு முன்னாடி ஒரு கப்புள்ஸ் பார்த்தேன், லவ் மேரேஜ் 3 இயர்ஸ் ஆச்சு, இன்னும் செக்ஷுவல் இன்டர் கோர்ஸே நடக்கலை. அப்புறம் என்கிட்ட ஒன்று ஒன்றா நானும் கேட்குறேன், எதுவுமே சொல்லலை. கடைசியில் பார்க்க போனால் ஒரு 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது ஒரு செக்ஷுவல் அப்யூஸ் நடந்திருக்கு அந்த பொண்ணுக்கு. அப்புறம் சொல்லும்போது தான் அதெல்லாம் கவுன்சிலிங் கொடுத்து, செக்ஸ் தெரப்பி கொடுத்து, இன்றைக்கி ரொம்ப கம்ஃபர்டபுளாக அவங்களால நார்மலாக உடலுறவு வச்சுக்க முடியுது. அந்த அளவுக்கு இது பாதிப்பை உண்டு பண்ணும். அடுத்தது இந்த நெகட்டிவாக வளர்க்குறது பெண்களை, பெண்களுக்கு அந்த அடலசன்ட் ஏஜ் வரலிக்கும் செக்ஸ் எஜுகேஷன், அதாவது மென்ஸ்ட்ரேஷன் பீரியடை பற்றி சொல்லித்தரதில்ல, குழந்தை எப்படி பிறக்குதுங்கிறத பற்றி தெரியாது, செக்ஸ்னால் என்ன அதை பற்றி ஒரு நாலேஜ் இல்லாத ஒரு தன்மையிலே வளர்க்கப்படுறாங்க. அடுத்தது இந்த பெண்களுக்கு இன்னொன்று என்னென்னா, வாய் வழியாவோ செவி வழியாவோ என்ன அவங்க கேள்விப்படுறாங்கன்னா, உடலுறவை பற்றி ஒரு பய உணர்வு உண்டாக்கிடுது. அதாவது ப்ரெக்னன்சி போபியா, இன்டர்கோர்ஸ் போபியா, அதாவது குழந்தை பெறது ஒரு பயம் அவங்க மனசுக்குள்ளார உருவாயிடும். உடலுறவை பற்றியும் ஒரு பய உணர்வுலேயே இருப்பாங்க. ஸோ இந்த ஹோமோசெக்ஷுவல் ஓரியன்டேஷன் இருக்கிறவங்களுக்கும் இந்த பிரச்சனை வருதுன்னு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அடுத்தது ஆங்ஸைட்டி ரிலேட்டட் டு பர்ஃபார்மன்ஸ், அதாவது உடலுறவு வைக்கும் போதே ஒரு டென்ஷனாக அதை அப்ரோச் பண்ணுற மனநிலை இருக்கிறவங்களுக்கும் இந்த வஜினிஸ்மஸ் வருது. ஸோ இதெல்லாமே சொசைட்டி பெண்கள் மேலே திணிக்கப்படுற ஒரு
ப்ராப்ளத்தினால தான் இந்த சோஷியல் ப்ரெஷருக்கு ஆளாகி இந்த வஜினிஸ்மஸ்ங்கிற ப்ராப்ளத்துக்குள்ளார தள்ளப்படுறாங்க. அடுத்தது ஆர்கானிக் காஸ், பெத்தாலஜிக்கலாக அவங்க உடம்புல ஏதாவது பிரச்சனை இருந்தால் செகண்டரி வஜினிஸ்மஸ். நான் முன்னாடி சொன்னதெல்லாம் பிரைமரி, ஆரம்பத்துலேருந்தே இருக்கும். இது செகண்டரி எப்படி வருது அப்படின்னாக்க, லேக் ஆஃப் ஃபோர் பிளே, இந்த நாலேஜே இருக்கிறது இல்லை. அதாவது முன் விளையாட்டு, அதாவது உடலுறவுக்கு முன்னாடி அவங்கள தயார் பண்ணுறதுக்கு ஃபோர் பிளே வந்து எவ்வளோ நேரம் பண்ணணும்னு ஒரு வரைமுறை இருக்குது. அது தெரியாததுனால வந்து இன்அடிக்குவேட் ஃபோர் பிளே பண்ணுறதுனால அந்த லூப்ரிகேஷன்லாம் இல்லாத வஜைனா ட்ரையாக இருக்கும். அதனால பெயின்ஃபுல்லாக அவங்க ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அடுத்தது ஹைமன் அப்நார்மாலிட்டிஸ். ஹைமன் வந்து திக்காக இருக்கும், இன்டாக்டாக இருக்கும். ஸோ அந்த பிரச்சனையை வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு. அடுத்தது ஜெனிட்டல் இன்ஃபெக்ஷன், அதில் ஏதாவது கிருமிகள் தொற்று இருந்து யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் வலி வரும். அடுத்தது ஆப்ஸ்டடிக்கல் ட்ரோமா. இப்போ குழந்தை பிறந்த உடனே அதுக்கப்புறம் உடலுறவு வைக்கும்போது அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க பெயின்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது ஏஜிங் ப்ராசஸில் வந்து செனைல் அட்ரோஃபிக் வஜனைட்டிஸ், அதாவது ட்ரைனஸ் வந்துடும், அவங்களுக்கு உடலுறவு வைக்க முடியாத ஒரு நிலைக்கு தள்ளப்படுவாங்க ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால. அடுத்தது எண்டோமெட்ரியோசிஸ், இந்த மாதிரி பெல்விக்கில் சம்பந்தமான பெத்தாலஜிக்கல் ப்ராப்ளத்தினாலையும் வஜினிஸ்மஸ் வருதுன்னு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஸோ ஒரு தகுந்த செக்ஷுவல் மெடிசன் கன்சல்டன்ட் நீங்கள் அப்ரோச் பண்ணிங்கன்னா நல்ல ஆலோசனை, கவுன்சிலிங் பெற்று, செக்ஸ் தெரப்பி பெற்று இந்த கண்டிஷன்லேருந்து நீங்கள் விடுபடலாம். நல்ல முறையான வாழ்க்கையை நீங்கள் தொடங்கலாம் என்று தெரிவித்துக் கொள்கிறேன்.